Hi guys, welcome to our channel Anand Academy. நம்ம இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ்ல இருக்கோம். ஆப்டிடியூட் கிளாஸ் சிம்பிளிஃபிகேஷன்ல 6th கிளாஸ் இருக்கோம் நம்ம. ஸோ ஆல்ரெடி நம்ம 5 கிளாஸஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 5 கிளாஸஸையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம 6th கிளாஸில் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் டைப் பார்க்கலாம். முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 or 3 கிளாஸஸில் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும். வேணும்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் நம்ம விட்ட சம்லாம் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் சம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சம்ஸ் எப்படின்னா கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிற சம். இதுலேயே நம்ம ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இது வந்து டைப் 1. இதில் இப்போ எப்படி இருக்குது, 123 இன்ட்டு 999 + 123 இருக்குது. ஓகே, இப்போது இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே என்ன நம்பர் கொடுத்தோம், இது ரெண்டு சேம் நம்பர் தானே. ஸோ அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரியா, எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை 0வாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ 0 0 வருமா, 0 0 தான். இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது இது ரெண்டும் நமக்கு எப்படி இருக்கணும், சேம் நம்பராக இருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற நம்பரோட இது ரெண்டும் சேமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இது பாசிபிள் ஆகும். ஓகே, அப்போது என்ன ஆகும், 123 போட்டு அப்படியே இந்த நம்பரை வந்து என்ன பண்ணி எழுதுறீங்க, 0 0வாக கன்வெர்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகே, இதுலேயே இன்னொரு சம் பாருங்கள். இது ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கா. அப்போது என்ன பண்ணிக்கோங்க, 45 அப்படியே எடுத்து எழுதிருங்க. எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த நம்பரை நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 0வாக மாற்ற சொல்லலாம். அப்போ 2 0, அப்போ 2 0. இதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதில் மைனஸில் வருது. இப்போ மைனஸில் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 12 இருக்கா. இப்போ இந்த 12 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே நம்ம அதை 0வாக கன்வெர்ட் பண்ணி எழுதுமா, இதில் 1 குறைச்சி எழுதுங்க. இப்போ 1 குறைச்சோன்னா 100. அப்போ எத்தனை 0 வரும், 2 0 வரும். ஓகே, அப்போ 1200 தான் என்னது எனக்கு ஆன்சராக வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இதில் எப்படி இருக்குன்னா எல்லா டிஜிட்டையும் பாருங்களேன், எல்லா டிஜிட்டும் சேமாக இருக்கும். எல்லாமே 3 டிஜிட். அப்படின்னா தான் இந்த இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். எல்லா நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லா நம்பரும் எப்படி இருக்குது, சேம் டிஜிட்டாக இருக்குது. அப்போது எல்லாமே 3 டிஜிட்டாக இருக்கிறனால இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர்லேருந்து -1 பண்ணும், இந்த நம்பரில் +1 பண்ணும். அப்போ இந்த நம்பரில் -1 பண்ணனா என்னோட ஆன்சர் வந்து 998 இருக்கும். இதில் வந்து இதை குறைச்சி எழுதணும், இதை வந்து கூட்டி எழுதணும். இதை கூட்டி எழுதணும் அப்படின்னா அப்போ இதுதான் என்னோட ஆன்சர். இந்த ஷார்ட்கட் எதுக்கு யூஸ் ஆகும், இது எல்லாமே 3 டிஜிட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த இதை பாருங்கள். இது எப்படி இருக்குது, எல்லாமே 2 டிஜிட்டாக இருக்குது. பட் எல்லாமே சேம் 2 டிஜிட்டாக இருக்கா. அப்போது என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இதில் -1 இதில் +1. அப்போது 9890 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அப்போ இதில் என்ன பண்ணும், -1 +1. ஸோ நான் நடத்தும் போதே என்ன பண்ணிகிட்டே வாங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க, வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா தான் நம்ம வந்து கண்டினியூவாக பார்க்க முடியும். அப்போது 998, இது 257. இதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். அதே மாதிரி இதில் என்னென்னா இது எல்லாமே சேம் நம்பராகவும் இருக்கணும். சரியா, இது எல்லாமே சேம் நம்பராக இருக்கணும். ப்ளஸ் எல்லாம் இங்கே மட்டும்தான் டிஜிட் மாறி இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் தான் இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது இங்கே எல்லாமே சேம் நம்பர் தான். பட் ஆனால் இங்கே எப்படி இருக்குது, இங்கேயும் நான் வந்து இங்கே வேறு நம்பர் இருக்கலாம்னு சொன்னேன். பட் ஆனால் எப்படி இருக்கணும், சேம் டிஜிட்டாக தான் இருக்கணும். 3 டிஜிட்னா 3 டிஜிட் தான் வரணும், 2 டிஜிட்னா 2 டிஜிட் தான் வரணும்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ இப்படி இருக்கிறத நம்ம எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, இது 3 டிஜிட்டாக, அப்போ முன்னாடி ஒரு 0 போட்டேன்னா அது 3 டிஜிட்டாக மாறிடுமா. இங்கிட்டு போடக்கூடாது, இங்கிட்டு தான் போடணும். அப்போ முன்னாடி போட்டால் அதே நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அப்போ என்ன பண்ணும், இதில்
-1 போடுவோம், இதில் +1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 043. இதுதான் என்னோட ஆன்சராக வரும். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தானே, இது எல்லாமே சேம் நம்பராக இருக்குது, பட் 2 டிஜிட் இருக்குது, மேலே 1 டிஜிட் தான் இருக்குது. அப்போ இதை 2 டிஜிட்டாக மாற்றிடுவேனா? இப்போ மாற்றினேன் அப்படின்னா இது 0399 இன்ட்டு 99. அப்போ இதில் என்ன பண்ணுவேன்? -1 பண்ணுவேன், இதில் +1. அப்போ 9804 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதுவும் அதே தான், பட் ஆனால் வந்துட்டு இங்கே 3ன்னு நம்ம முதல்ல சேமாக பார்த்தோமா, இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கணும். எது ரெண்டும் சேமாக இருக்கணும்? இந்த 2 நம்பர் சேமாக இருக்கணும். இப்படி இருக்கிறப்ப இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை 0வா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 நம்பர் சேமாக இருந்துச்சுல, இப்போ ஆன்சர் எப்படி எடுத்து எழுதணும்னு பாருங்கள். இந்த 2 நம்பர் சேமாக இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. எழுதியாச்சா? எழுதுனதுக்கப்புறம் இந்த 2 0 கன்வெர்ட் பண்ணோம்ல, அதையும் இங்கே தூக்கி எழுதிருங்க. எழுதுனதுக்கப்புறம் இப்போது இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து 3 8 சாரி இது வந்து 3, அப்போ இங்கே 1 ஆயிரும். 6 1 3 நம்மளுக்கு கிடைக்கும். அதை இங்கே வந்து என்ன பண்ணுங்க? மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ மைனஸ் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பாரோ பண்ணுவோமா? இங்கே 9, இங்கே 10. அப்போ 7 8 2 9 9. அப்போது 9 9 287 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகே. இதுவும் அதே தானே, இங்கே வந்து எப்படி இருக்குது? சேம் நம்பர் இருக்குது. ஸோ அப்போ அந்த சேம் நம்பரை என்ன பண்ணிக்கோங்க? எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை என்ன பண்ண சொன்னேன்? 0வா கன்வெர்ட் பண்ண. அப்போ அந்த 0வை அப்படியே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இந்த 2க்கும் என்ன பார்க்க சொன்னேன்? டிஃப்ரென்ஸ் பார்க்க சொன்னேன். அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் எனக்கு? 5 வருமா? அப்போ அந்த 5வை வந்து இங்கே மைனஸ் பண்ணு. அப்போ மைனஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா இங்கே பாரோ வாங்குவோமா? 8, இங்கே 9, இங்கே 9, இங்கே 10. அப்போது 5 9 9 8 9. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 9 8 9 9 5 தான் எனக்கு ஆன்சராக வரும். ஓகே. இப்போது அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து எல்லா நம்பருமே டிஃப்ரெண்ட். ஆல் நம்பர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே. இப்போ வந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பரை என்ன பண்ணுங்கள்? அப்படியே இங்கே எழுதிருங்க. இங்கே மல்டிப்ளைக்கு அப்புறம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க எழுதிட்டு, இப்போ எப்பயும் போல் இந்த நம்பரை 0வா கன்வெர்ட் பண்ணி இங்கே எழுதிருங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது நியூமரேட்டர் டினாமினேட்டர் பெருசா சின்னதான்னு பார்க்கணும். இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். அதாவது இந்த டினாமினேட்டர் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன போடணும் அப்படின்னா மைனஸ் போடணும். டினாமினேட்டர் பிக்கராக இருந்துச்சு அப்படின்னா என்ன சைன் போடணும்? மைனஸ் சைன் போடணும். சரியா? அப்போ போட்டுட்டு இங்கே அடுத்து ஒரு நம்பர் இந்த நம்ம 196 இருக்கு இல்லையா, அதையும் இதையும் என்ன பண்ணுங்க? டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது 1 டைம், இது 7 டைம் வரும். அப்போது 19600 மைனஸ் 7. இப்போ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 19593 தான் எனக்கு என்ன வரும்? ஆன்சராக வரும். ஓகே. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எழுதிட்டு, இது எல்லா நம்பருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை எழுதிட்டு இந்த நம்பரை இங்கே கொடுத்துருக்க நம்பரை 0வா கன்வெர்ட் பண்ணி இங்கே எழுதிருங்க. எழுதினதுக்கப்புறம் டினாமினேட்டர் சின்னதாக பெருசான்னு பார்க்கணும். பிக்கராக இருந்துச்சுன்னா என்ன போட சொன்னேன்? மைனஸ் போட்டுட்டு இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அப்படியே இது 2 அப்படியே எடுத்து எழுதிருங்க.
196 டிவைடட் பை 28 போட்டு கேன்சல் பண்ணி எப்பயும் போல் ஆன்சர் போட்டுருணும். ஓகே, இப்போ இதே தான் அடுத்ததும். ஏன்னா இதுவும் அதே தான், பட் ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, டினாமினேட்டர் வந்து ஸ்மாலராக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சைன். அப்போ அகெயின் இந்த நம்பரை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நம்பரை என்ன பண்ணணும், 0வா கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ கன்வெர்ட் பண்ணிங்க அப்படி இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போடணுமா, ஏன்னா டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு என்ன அது ஸ்மாலர்னால ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 296 டிவைடட் பை நம்ம என்ன ஒரு 4 போடணும். அப்போ போட்டோம் அப்படின்னா இது 1 டைம், இது எத்தனை டைம் 74 டைம். இதை ஆட் பண்ணி அப்படியே எழுதுங்க. எழுதணும் அப்படின்னா 296074 அப்படின்னு எனக்கு வரும். ஓகே, இப்போது அந்த டைப் மாடல் எல்லாமே மொத்தம் 6 டைப் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது இன்னொரு டைப், இது வந்து இது என்ன அப்படின்னா, இதில் நல்லா பாருங்கள், இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை, அடுத்த ஒரு 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது இது 2 டைம் இருக்கா, அப்போ இதை நான் ஏன்னு எடுத்தேன்னா இது வந்து என்ன ஆகும், ஏ ஸ்கொயர்னு ஆகும். இதை பின்னு எடுத்தேன்னா இது என்ன ஆகும், பி ஸ்கொயர்டுன்னு ஆகுமா. அதாவது 0.728 நான் என்னென்னு எடுத்துப்பேன், ஏன்னு எடுத்துப்பேன். 0.272 நான் என்னென்னு எடுத்துப்பேன், பின்னு எடுத்துப்பேன். அப்போ இது 2 டைம் இருக்கிறனால ஏ ஸ்கொயர்டு, இது 2 டைம் இருக்கிறனால இது என்னது பி ஸ்கொயர்டுன்னு எடுத்துப்பேன். அப்போ இது எந்த ஃபார்முலாவில் வரும், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வரும். அப்போது எப்படி எழுதணும், இது ப்ளஸ் மைனஸ் இது. அப்போ 0.728 மைனஸ் 0.272 இன்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். 0.728 ப்ளஸ் 0.272 டிவைடட் பை கீழே கொடுத்துருக்க நம்பர். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1.00 கிடைக்கும். இன்ட்டு இது ரெண்டையும் சரி இது ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு இந்த வேல்யூ, மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 0.456 அப்படின்னு வரும். கீழே எனக்கு என்ன இருக்கும், 0.456. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1ன்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 2 நம்பர் தான், மேலே ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க மைனஸ் பண்ணி. அப்போது இது நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 நம்பரே தான் வருது. ஸோ இதை மட்டும் ஆக்சுவலாக இது மொத்தம் எத்தனை டைம் இருக்குது, 3 டைம் இருக்கா. அப்போ இது ஏ க்யூப், இது வந்து என்ன இருக்கும், பி க்யூப்னு இருந்திருக்கும். அப்போ நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே பண்ணி எழுதுங்க. அப்போ 1.2 மைனஸ் 0.2 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னது, 1ன்னு கிடைக்கும். புரிஞ்சுச்சா, அதாவது இது ஸ்கொயர்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி, க்யூபாக இருந்துச்சுன்னா இந்த நடுவில் இருக்க இந்த 2 நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணி, அது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, மைனஸாக இருந்துச்சுன்னா மைனஸ். ஸோ அகெயின் நீங்கள் அதே மாதிரி தானே வருது. இது ஃபுல்லாக எத்தனை டைம் இருக்குது, 3 டைம் இருக்குது. அப்போ இது ஏ க்யூப், இது ஃபுல்லாக எத்தனை டைம் இருக்குது, 3 டைம் இருக்குது. அப்போ இது பி க்யூப். அப்போ நடுவில் இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போது 343 மைனஸ் 113. அப்போ பண்ணோன்னா மைனஸ் பண்ணி பாருங்கள், 343 113 032. அப்போ 230 தான் ஆன்சர். ஓகே, இந்த சம் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டினாமினேட்டர் எல்லாமே கொடுத்துட்டான், சாரி ஃப்ராக்ஷன்ஸில் வேல்யூஸ் கொடுத்துட்டு இதில் எது பிக்கர்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. நியூமரேட்டர் எல்லாமே எப்படி இருக்குது, நம்மளுக்கு சேமாக இருக்குது. ஸோ அப்போ கீழே டினாமினேட்டர் பாருங்கள், இவங்க என்ன கேட்டிருக்காங்க, பிக்கர் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ பிக்கர் அப்படின்னா இருக்கிறதுலையே ஸ்மாலர் வேல்யூ தான் பிக்கர். இதுக்கெல்லாம் எது ஸ்மாலர் வேல்யூ, இதுதான். அப்போது ஆன்சர் வந்து என்னது, 15/17 தான் ஆன்சர். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு இது ஒரு டைப் மெத்தட் தான். இந்த மாதிரி √6 + √3 டிவைடட் பை √6 மைனஸ் √3 ரூட் வச்சுலாம் வரும். இப்போ இந்த மெத்தட் எப்படி போடணும்னு பாருங்கள். இதில் நீங்கள் கன்சிடர், இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா a + b டிவைடட் பை a, இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா a + b டிவைடட் பை a மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√ab டிவைடட் பை a மைனஸ் b. இதுதான் ஃபார்முலா. ஓகே, அப்போது
இதை நீங்கள் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், ஏ, இதை பின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவை. அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணி எழுதணும் அப்படின்னா இது எப்படி கிடைக்கும், 6 + 3 டிவைடட் பை 6 - 3. இது ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னா இங்கே மேலே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு போடணும், மைனஸாக இருந்துச்சுன்னா அதனால தான் 2 சிம்பிளும் கொடுத்துருக்கேன். அடுத்து 2 × √6 × 3 டிவைடட் பை 6 - 3. அப்போ இது என்ன கிடைக்கும், மேலே 9 வரும், கீழே வந்துட்டு 3 வரும். ப்ளஸ் 2 × இது எப்படி எழுதலாம், 18 எழுதலாமா, டிவைடட் பை 3. சேம் டினாமினேட்டராக இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்கும், 9 + 2√18 இருக்கும். ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 3√2 கிடைக்கும். அப்போ 9 + 2 × 3√2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 + 6√2 அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ எனக்கு ஆன்சர் என்னது, 9 + 6√2 தான் ஆன்சர். அதாவது இந்த டைப்பில் இருந்துச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் இதே டைப்பில் மைனஸ் வச்சு பார்க்கலாமா. இதுலேயே மைனஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், a + b தானே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, a + b டிவைடட் பை a - b ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√ab டிவைடட் பை a - b. அப்போது இது வந்து ஆனால் என்ன இருக்கணும், இங்கே ரூட்டில் இருக்கணும் வேல்யூ, ஆனால் இங்கே ரூட்டில் இல்லை. அப்போது 2 எதோட ரூட்டு, √4 தானே எனக்கு என்னது 2. அப்போ நான் இதை எப்படி மாற்றிக்கலாம், √4 - √3 டிவைடட் பை √4 + √3 மாற்றிக்கலாமா. இப்போ மறுபடியும் அதே எனக்கு ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சா. அப்போ போட்டோம் அப்படின்னா 4 + 3 டிவைடட் பை 4 - 3. என்ன சொன்னேன், இங்கே ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு, மைனஸ்னா மைனஸ். அப்போ -2 × 4 × 3 divided by 4 - 3. அப்போ என்ன ஆகும், 7/1 minus 2√12 divided by 1. ஓகே, அப்போது 7 - 2√12, 12லேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், எனக்கு 2√3 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4. அப்போது 7 - 4√3 தான் ஆன்சராக வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதே ஒரு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, a + which is equal to a + b √5 find ab கேட்குறாங்க. சரியா, இப்போ நம்ம ஏபின்னு எடுத்துகிட்டு இதை செஞ்சோம். இப்போ ஃபைண்ட் ஏபின்னு கேட்குறாங்க, ஏன்னா which is equal to இந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இடத்துல எனக்கு ரூட்டில் இருந்தால் தான் எனக்கு ஈஸியாக போட முடியும். ஸோ இதை நான் ரூட்டில் மாற்றணுன்னா √49 தான் எனக்கு என்னது 7. அப்போ இதை நான் எப்படி மாற்றிப்பேன், √49 + √5 டிவைடட் பை √49 - √5. இப்போது நம்ம அந்த ஃபார்முலா போட போகிறோம். அந்த ஃபார்முலா என்னது, a + b. அப்போ 49 + 5 டிவைடட் பை 49 - 5. என்ன சொன்னேன், ப்ளஸ்னா ப்ளஸ் போடணுமா. அப்போ ப்ளஸ் 2 × √49 × 5 பை 49 - 5. டினாமினேட்டர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 49 + 5னா 54. இதில் வந்துட்டு ஏபி தானே கேட்டிருக்காங்க. அப்போ 49 பை இங்கே வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணோம்னா 54, இங்கே மைனஸ் பண்ணோம்னா 45 ப்ளஸ் இது √49. இது எப்படி பிரிக்கலாம், √49 × √5. இதோட வேல்யூ என்னது 7. அப்போ 2 × 7 வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், 14√5 பை 45 கிடைக்கும். அப்போ இது எந்த ஃபார்மெட்டில் வந்துச்சு, இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சா, a + b √5 வந்துச்சா. அப்போ இதுதான் என்னோட a, இது வந்து என்னோட b. அப்போ a = 54/45, b = 14/45 தான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இது ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்னன்னா, இதில் வந்து which is equal to என்ன வந்திருக்கும் அப்படின்னா a + b √7. நம்மளுக்கு என்ன வேணும்னா ஃபைண்ட் a and bன்னு வரும். ஓகே, இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடில் ஒன்று மட்டும் இருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள் 2 இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்கள். இல்லை ஏபி கேட்டிருக்காங்களா, ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க, பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நடுவில் ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு
b வந்து 0. அப்போ ஏவோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்போது இது என்ன ஆகும்? அகெயின் வந்துட்டு ஏன்னா இதில் ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அகெயின் அந்த ஃபார்மில் ஏவோட வேல்யூ என்ன எப்படி கண்டுபிடிங்கன்னா 2 இன்ட்டு x + y டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலாக இது வந்து இது ஒன்று மட்டும் கொடுத்து இது ஒன்று மட்டும் கொடுத்து a + b √5 கொடுத்து ஃபைண்ட் a and b கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். இங்கே 2 கொடுத்துருக்காங்க, ரெண்டு டேர்ம் வந்திருக்கு, கொடுத்து a + b √7 ஃபைண்ட் ab கேட்டாங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் b = 0. அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? 0 வந்துடும். ஏவோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறதா வரும். இது வந்து இதில் எக்ஸ் என்ன எடுத்துக்கணும்? 7ன்னு எடுத்துக்கணும். y வந்து 2ன்னு எடுத்துக்கணும். அப்போ போட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு 7 + 2 divided by 7 minus 2 which is 2 into 9 by என்ன வரும்? 5 வரும், which is 18 by 5 தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், சேம் அதே மெத்தட் தான். ஆனால் அங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ். ப்ளஸ் இருந்தால் b = 0, மைனஸ் இருந்தால் a = என்னது? 0. அப்போ பியோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா b = 2 இன்ட்டு √xy by எக்ஸ் மைனஸ் ஒய். இதில் எக்ஸ் என்ன எடுத்துக்கணும்? 6ன்னு எடுத்துக்கணும். ஒய் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? 5ன்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 இன்ட்டு √6 இன்ட்டு 5 by 6 minus 5. அப்போ 2 இன்ட்டு √30 வரும், டிவைடட் பை 1. அப்போ ஆன்சர் வந்து 2√30 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. சேம் அதே தான். ப்ளஸில் இருக்கா? அப்போ ப்ளஸில் இருந்தால் என்ன அர்த்தம்? b = 0. அப்போது அதே மாதிரி இப்போ என்ன இருக்குது? இங்கே ரூட்டில் இருக்கணும் வேல்யூ, இங்கே ரூட்டில் இல்லை. அப்போ 3ன்றது எதோட ரூட்டு? √9ஓட வேல்யூ தான் 3யா? அப்போது இது என்ன ஆயிரும்? √9 + √5 டிவைடட் பை √9 - √5 ப்ளஸ் √9 - √5 டிவைடட் பை √9 + √5 அப்படின்னு மாறிடும். நம்ம ரூட்டில் இல்லைன்னா எல்லாமே ரூட்டில் நம்ம மாற்றிக்கணும். இப்போ மாற்றணும் அப்படின்னா b = 0. அப்போ எக்ஸ் வந்து என்ன எடுப்போம்? 9ன்னு எடுப்போம். ஒய் வந்து 5. பியோட வேல்யூ ஏ வந்து என்ன வரும்? 2 இன்ட்டு எக்ஸ் + ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஏன்னா நம்மளுக்கு b வந்து 0. அப்போ 2 இன்ட்டு 9 + 5 டிவைடட் பை 9 minus 5 which is 2 இன்ட்டு 9 + 5 எவ்வளோ? 14 by 4. இது 1 டைம், இது 2 டைம். கேன்சல் பண்ணால் ஆன்சர் எனக்கு என்ன வரும்? 7ன்னு வரும். ஓகே, இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு மெத்தட் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேலே 1 1 வச்சு வருது. ஓகே, அப்போ நீங்கள் இது கீழே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். a - b டிவைடட் பை a² - b². இதான் ஃபார்முலா. சரியா? மேலே 1 வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு போடணும். இதை ஏன்னு எடுத்துக்கணும், இதை பின்னு எடுத்துக்கணும். சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா மேலே வந்து மைனஸ் போடணும், ஆப்போசிட் சைன் போடணும். கீழே வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும், மைனஸ் தான். சரியா? அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? இங்கே 5 - √6 டிவைடட் பை 5 ஸ்கொயர்ட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 25 -√6 பண்ணோம்னா 6 which is equal to 5 - √6 divided by 19. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் அதே தான். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்? எனக்கு ப்ளஸ்னால் இங்கே ஆப்போசிட் சைன் போட சொன்னேன். அப்போ இங்கே மைனஸ்னால் எப்படி வரும்? a + b டிவைடட் பை a² - b² வரும். அப்போ இது a, இது b. அப்போ போட்டோம் அப்படின்னா √7 + 1 டிவைடட் பை 7 - 1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்போ √7 - +1 டிவைடட் பை 6 தான் என்னோட ஆன்சர். ஓகே,
இது வந்து நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்து கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, நம்ம கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம இது 6th கிளாஸ் பார்த்து இன்னொரு 2 or 3 கிளாஸஸில் சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எல்சிஎம் வந்து HCF நம்ம போகலாம். ஓகே, தேங்க்யூ.